வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிறந்ததுலேயே வில்லியாயவா இல்லை இப்போதான் இந்த மாதிரி வில்லியா இருக்கலாம், ஒண்ணுமே புரியலடா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரியை பார்த்தா இருக்குங்க. ஏன் எதனால இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வருங்க. கரெக்டா நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க தானே விஜய் தம்பி கிட்ட போறாங்க. வெண்பா வச்சுன்னு போனை நீங்க கையில எப்படி வச்சுன்னு இருப்பீங்க, கீழே போட்டா டேமேஜ் ஆயிரும், கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்குறாங்க. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அன்னபூர்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியை கூட்டு உன் புருஷன் கிட்ட அந்த போனை கொடுத்து வச்சுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த போனும் மல்லி தயக்கத்தோடையும் உண்மையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் புள்ள, எந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. உடனே குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏங்க இவன் விஜய் இவகிட்ட போனை கொடுக்க சொன்னா, என்ன பேசின்னு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு எது சொல்லிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புருஷன் போனா பொண்டாட்டி தான் வச்சுப்பா, வேற யாரும் வச்சுப்பா, இதுக்குன்னா ஒரு லாஜிக் தெரியாம பேசின்னு இருக்கேன். ஓ அப்படி, சரி சரி, நான் இப்போதைக்கு எதுவும் பேச விரும்பல, எனக்குன்னு நேரம் காலம் எல்லாமே வரும், அப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அடுத்து இவங்களோட சதி திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் போயிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் குறுக்க பேசின்னு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மறுக்க நான் பேசுறத குறுக்க கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நீ போற, மல்லி நடந்து வருவா, அப்ப அப்படியே அவ காலை ஸ்லிப்பா குடுற, அப்படியே அந்த உண்டையில போகணும். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, வந்தனா நானே அடிச்சே போடுவேன். டேரக்டரே நீங்க பண்றது கொஞ்சம் ஓவரா தான் போகுது, எப்படி நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்களா. இவங்க அந்த சின்ன பொக்கை இருக்குல்ல, 10 ரூபாய் விடுற பொக்கை, அது கீழே இருக்கு. கரெக்டா மல்லி வருவாங்களாம், மல்லி காலை தட்டி விடுவாங்களாம், அந்த போன அப்படியே கரெக்டா போய் அதுல இவங்க நினைச்ச மாதிரியே உழுமா. என்னடா லாஜிக் இது டேய், கொஞ்சம் நியாயம் வேணாடா. கதையா இருந்தாலும் தற்செயலா உழுதுதான் பரவாயில்ல, இவங்க தட்டி விட்டு கரெக்டா அதுல போய் உழுதுன்னா எந்த அளவுக்கு இவங்க கரெக்டா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஃபுட்பாலில் போய் வலையில போட சொன்னா அப்படியே சும்மா வேற லெவலில் அடிச்சு ஓட விட்டுருவாங்க போலே. வேற லெவலில் ரஞ்சிதா நீ எல்லாம் தெறிக்க விடலாமா, உன் திறமைக்கும் உன் அளவுக்கும் அறிவுக்கும் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. போயிட்டு ராஜேஸ்வரி கூட கன்னடாவிலே இருந்துக்கலாம், கன்னடாவே ஒரு பக்கம் கலக்குன்னு கலக்கி விட்டுக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோன் தான் அப்படியே சும்மா நம்ம மல்லி மூஞ்சை பார்க்கணுமே, அப்படியே ஈயடிச்சு போய் பேய் அடிச்சு போய் சைலண்டாக நின்று இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம முழிக்கிறவங்க ஒரு பக்கம் ஐயோ ஐயோ போன போட்டால் ரஞ்சித் ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஓடி வராங்க. அதே சமயத்தில் நம்ம விஜய் என்ன ஆச்சுக்கா, எதுக்காக இப்படி ஒப்பாரிவேஷனுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உன் ஃபோனை எங்கடான்னு சொல்லிட்டு கேட்க, இதை இவங்ககிட்ட தான் கொடுத்தேன் ஃபோனை வச்சு சொல்லி மல்லி வெண்பாவை தூக்கி வச்சுனா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவன் அருமை பொண்டாட்டி நொண்டாட்டி அவகிட்ட கொடுத்துருக்காங்க, அவன் உண்டையில் போனை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் மல்லி உனக்கு அருமை ஏரியா தானே இருக்கா, இதெல்லாம் ஒரு வேலை உருப்படியாக செய்யற, எந்த வேலை கொடுத்தாலும் நச்ச கொச்சன்னு செஞ்சிருக்கேன், உன்னாலாம் எப்படி பெத்தாங்களா என்னதான் பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் கடுப்பாயிடுறாரு. விஜயே இது ஓவரு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. உடனே அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாரையும் கூட்டு, சாமி இதில் ஃபோன் வந்துச்சு தவறி எடுத்தாங்க, அவங்க ஒரே வார்த்தை, கோவில் ஒன்றில் விழுந்த ஃபோனு சாமிக்கு சமம், இதை சாமி எடுத்து யூஸ் பண்ண போது சாமி எடுத்து அப்படியே சும்மா டிங் டிங் டுங் டிங்னு அமுத்தி யூஸ் பண்ண போது, ஏன்டா எப்படி இருந்தாலும் அது சாமி துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆட்டையை போட்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அதுக்கு எதுக்குடா இப்படி சொல்கிறீங்க, அந்த ஃபோனுக்கு பதிலாக அமௌண்ட்டை போட்டு விட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு, இதுக்கு எதுனா இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. அம்மானு தான் சொல்லிச்சுடா அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஃபோனு எனக்கு வேண்டாம், ஐஃபோன் இதில் வந்துருச்சு, அவன் கான்டாக்ட் நம்பரெல்லாம் இருக்குது, நான்லாம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஃபோன் பண்ணி நான் அதை பிஸ்னஸ் பண்ணேன், அவங்ககிட்ட கொடுக்காதரா அப்படின்னு சொல்லிச்சுடா, எதுக்குடா இந்த மாதிரி கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரியும் தோணுதுங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக தோணும், நீங்களும் கேட்பீங்க, அப்படி யாராருக்கு தோணுதுன்றங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. எங்கள் ஊரில் அந்த மாதிரி இல்லைங்க, ஒன்றையில் காசே போட்டாலும் அந்த காசை எடுத்துக்கின்னு அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா காசு நம்மளுக்கு எதனா ஒரு தேவைன்னா அப்போதைக்கு அங்கே ஊர் பொதுமக்கள் சொல்லிட்டு அமௌண்ட்டை எடுத்துன்னு எக்ஸ்ட்ரா அது கூட 100-50 சேர்த்து போட்டால் முடிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் இங்கே போயிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் எப்படி, உங்கள் ஊர் வழக்கம் எப்படி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி அந்த ஃபோனை வாங்கி விஜய் கிட்ட தருவாங்களா தரமாட்டாங்களா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான தொடரவே போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.